இப்ப மணி 6. இன்னும் அரை மணி நேரத்துல, அதாவது 6:30க்கு புலிக்குகை பக்கம் இருக்கிற தியாகிகள் நினைவு சின்னத்துக்கு நீ வரணும். 8 மைலாச்சு. எப்படி வரதுன்னு யோசிக்கிறியா? ஓடித்தான் வரணும். ஒரு நிமிஷம் தாமதமானாலும் உன் தாயை உயிரோட பார்க்க முடியாது. Come on, quick. என்ன வாத்தியார, ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுங்க போற. கொடுத்துட்டு போ வாத்தியார. சும்மா கொடுக்க மாட்டாரு, நம்ம ஏதாவது கொடுத்தா அவரு கொடுப்பாரு. இல்லையா வாத்தியார? கொடுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் ராமு, உன் தாயை நீ காப்பாத்துட்டு. உன்னை பணத்தோட வர சொல்லுங்க தவிர கண்ணோட வர சொல்லல. ராமு, உன்னை ஓடி வர சொன்னதுக்கு 2 காரணங்கள் உண்டு. ஒண்ணு, நீ யாருடைய துணையும் இல்லாம தனியா வந்திருக்கியான்றதை ஊர்ஜிதப்படுத்திக்கிறதுக்கு. 2வது, எந்த உடல் பலத்தை நம்பி என்னோட நீ மோத துணிஞ்சியோ அந்த உடல் பலத்தை அடியோட ஒழிச்சு உன்னை சோர்வடைய செய்யறதுக்கு. என் உடலை சோர்வடைய செய்யலாம், ஆனா என் உள்ளத்தை உன்னால சோர்வடைய செய்யவே முடியாது. வீண் பேச்சு வேண்டாம், எடு பணத்தை. எங்க அம்மா ராமு, உன்னுடைய லட்சியத்துக்கு தோல்வி, எனக்கு லட்சங்கள் வெற்றி. நான் உன்னை விட புத்திசாலி. செத்தது என்னுடைய லட்சியம் இல்ல, உன்னுடைய அலட்சியம். எப்படி எப்படிப்பட்டவனும் ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்துதான் ஆகணும். நீ என்ன ஏமாத்த நினைச்ச, நான் உன்னை ஏமாத்திட்டேன். என்னடா உளர்ற? அந்த பையில இருக்கிற அவ்வளவு கள்ள நோட்டு. கள்ள நோட்டு? நான்சென்ஸ். என் உயிரே போனாலும் சரி, எங்க அம்மாவை உயிரோட ஒப்படைக்கிற வரைக்கும் அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேராது. சேராது. பசுமையும் கண்ணையும் பிரித்து வச்சாத்தான் பால் கறக்க முடியும். தாயையும் பிள்ளையும் பிரித்து வச்சாத்தான் பணம் கறக்க முடியும். அம்மா பார்த்தாச்சுல்ல, எடு பணத்தை. நான் கேட்டது கள்ள நோட்டு இல்ல, நல்ல நோட்டு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க. அவசரத்துல நல்ல நோட்டை கள்ள நோட்டும் தூக்கி எறிஞ்சிட்டேன். நல்லா பாரு. வாங்கம்மா. கடமை தவறாத குற்றத்துக்காக என் கணவரை சுட்டு கொன்னேன். பெத்த பிள்ளை மேல பாசம் வச்ச குற்றத்துக்காக என்ன அணு அணுவா சித்திரவதை பண்ணினேன்.
தந்தையை கொன்ன உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு துடியா துடிச்ச குற்றத்துக்காக என் மகனை பண்ணாத கொடுமை எல்லாம் பண்ணி நீ கேட்டு பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டேன். இன்னும் எங்களை ஏன் தடுக்கிற? என்ன பத்தின உண்மைகள் தெரிஞ்ச எதிரிகள் நீங்க 2 பேர் தான். தம்பி, உன்னை போக விட்டுட்டா மறுபடியும் புது பலத்தோட வந்து என்ன தாக்க மாட்டேன். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு ஏமாற நான் தயாரா இல்ல. நீ நினைக்கிற மாதிரி அமெரிக்கன் கிராப் அசோக்கம் இல்ல, குடுமி கோதண்டம் இல்ல. போலீஸ் இலாக்காவில் அனுப்பப்பட்ட டிடெக்டிவ், அதாவது துப்பறியும் நிபுணர். உன்னை கையும் களவுமா பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை வேஷமும் போட்டேன். நீ வசமா சிக்கிக்கிட்ட இனிமே தப்பவே முடியாது. எங்க திரும்பினாலும் போலீஸ். அங்க பாத்தியா? இங்க பாரு. இதோ. குற்றவாளிகள் போலீஸா வந்திருக்காங்களே. நேற்று வரைக்கும் உன்னை கள்ள நோட்டு அசோக் தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, நீ என்ன பிடிக்க வந்த போலீஸ் உளவாளியா இருப்பியோன். அந்த சந்தேகம் சரியா போச்சு. குறையாதிக்கோ காத குறையாதிக்கோ. பாத்தியா, உனக்கு உதவிக்கு வந்த போலீஸ்காரங்க கதிய பாத்தியா? இவங்க 3 பேரை அப்படி கொண்டு போய் நிறுத்து. வேண்டாம், இவனை தனியா நிறுத்து. தனியா கவனிக்கிறேன். அந்த ராம பையல நீங்க சுடக்கூடாது. நான் தான் ஷூட் பண்ண அவனை. ஏன்னா அவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு போனவன். அப்பா, அவரை சுடுறதுக்கு முன்னாடி என்ன சுட்டுடுங்க. ஆல் ரைட், நீ அவன் பக்கத்துல போய் நில்லு. அப்பதான் எந்த பையலும் இனிமே உன்னை கடத்திட்டு போக மாட்டான். வா வா. 1 2 போடுடா கீழே. போடுமே. எல்லாரும் துப்பாக்கி கீழே போடுங்க. யாரும் கீழே போடாது. யுத்த காலத்துல எதிரிகளுக்கெல்லாம் துப்பாக்கிய சப்ளை பண்ணிட்டு வெடிமருந்த பட்டாசு கடைக்கு வித்த பையல எல்லாம் மெட்ராஸ் போற வழியில தாண்டா என் பொண்ணு சொன்னா. அப்பதான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். சம்திங் ஃபிஷ்னு. உடனே வண்டியை திருப்பினேன். நீ இருக்கிற இடம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? பாவம், அந்த பிள்ளையிடம் தான் கஷ்டத்தெல்லாம் மறந்து அந்த பொண்ணை காப்பாத்துறானே. அந்த பொண்ணு சொல்லி தாண்டா நீ இருக்கிற இடத்தை காமிச்சு உதவிக்கு ஆளை கூட்டு வந்திருக்கோம். படவா ராஸ்கல் பாருடா. எங்க வீட்டுக்குள்ள செஞ்ச நன்மை எல்லாம் அவருக்கு உதவியா வந்திருக்குது. எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ண போனேன். ஒரு நல்ல ஒரு ஓடுற
சுட்டுட்டியே. ஏன் வலிக்குதா? துடிக்கிறேன்டா. எங்க அப்பா அப்படி துடிதுடிக்க சுட்ட. எத்தனை நல்லவங்களை துடிதுடிக்க கொண்டிருப்பேன். எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு முடிவு உண்டுங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? தம்பி தம்பி முதல்ல வாங்கிக்காங்க புடிங்க. இனிமே நீங்க யாரையும் கேட்காம கிறிஸ்துவினே ஓடலாம். ஆமா தம்பி, இங்க நீங்க ஒளிஞ்சிருந்தோம் வரைஞ்சிருந்தோம் போன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நடுவில் வட்ட ஓடலாம். பொண்ணை கடத்திட்டு போவான்.